அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 26 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, சீனா மீது அமெரிக்க பொருளாதார தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈரான் கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுனால சீனா மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் இந்த ஈரான் கிட்டேருந்து இந்த கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் சரக்கு கப்பல்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. சரியா? ஸோ சீனாவில் இருக்கிற ஒரு க்ரூட் ஆயில் ரிஃபைனரிஸ் அப்புறம் ஒரு 40 கப்பல் மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரம்ப்பும் சீனாவோட பிரசிடெண்ட் ஷி ஜின்பிங்கும் ரீசெண்டாக சந்தித்து பேசுகிறதா இருந்திருக்காங்க. பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி இருக்கு இல்லையா, கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சி. ஸோ அதில் மாநிலங்களவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு 10 எம்பிக்களில் 7 எம்பிக்கள் பிஜேபிக்கு ஸ்விட்ச் ஆகிருப்பாங்க. ஓகே, அவங்க ஏன்னு காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆம் ஆத்மியில் வளர முடியல, ஊழல் நடக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு மாநிலங்களவை எம்பிஸ், அதாவது ராஜ்யசபா எம்பிஸ் ஒரு 7 பேர் பாஜகவில் இணைஞ்சிருப்பாங்க அந்த கட்சியை விட்டுட்டு. ஸோ இப்போது இந்த மாதிரி கட்சி தாவல் அப்படின்னு இருக்கும்போது, கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்றும் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதில் இஷ்யூ என்னென்னா, ராஜ்யசபாவில் 10 பேர் தான் இருக்காங்க. சரியா? 10 பேரில் 7 பேர் போகிறாங்கன்னும் போது கிட்டத்தட்ட 3/2 பங்கு இல்லையா, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, 2 பங்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட அதற்கு எந்த சட்ட அங்கீகாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நேற்று அவங்களுடைய மாநிலங்களவை தலைவர், ஒரு மாநிலங்களவை தலைவர் இருப்பாருங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் கட்சிக்கு அவர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் எந்த விதமான பிளவோ அல்லது பிரிவோ ஏற்படக்கூடாது என்று கட்சி தாவல் தடை சட்டம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அது 3/2 பங்கு பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அதற்கு எந்த சட்ட அங்கீகாரமும் இல்லை. கட்சி தாவல் தடை சட்டமோ அல்லது அரசமைப்பின் 10வது அட்டவணையோ மாநிலங்களவை அல்லது மக்களவையில் ஏற்படும் எந்த விதமான பிளவு, பிரிவு அல்லது குழுவை அங்கீகரிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் 7 பேர் 3 பேர் பாஜக இணைஞ்சிட்டாங்க, இன்னும் 4 பேரும் இணைய போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இது ஒரு இந்த லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நிதி ஆயோக் மறுசீரமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று ஒரு மீட்டிங்கில் நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக புதுசாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்காங்க. பேர் பார்த்திங்கன்னா அசோக் குமார் லாஹிரி. ஓகே, லாஹிரி. ஸோ தலைவர் பார்த்திங்கன்னா பிரதமர், பட் இந்த இண்டிபெண்ட் பாடியோடைய துணைத் தலைவர் இப்போ பார்த்திங்கன்னா அசோக் குமார் லாஹிரி. ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா, ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ன்றதுனால ஆர்டிக்கல் எதுவும் இல்லை. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா, நிதித்துறையில் இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல், விழிப்புடன் இருக்க நிர்மலா சீதாராமன் பேட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஆந்த்ரோபிக் கம்பெனி இருக்கு இல்லையா, ஏஐ கம்பெனி, அதோட ஒரு மித்தாஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அது ஒரு சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக அது கிட்டத்தட்ட ஒரு நிறைய பக்ஸை கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய பக்ஸை, ஓகே, ஒரு ஃப்ளாஸை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் கண்டுபிடிச்சிருக்கு. சரியா? அது கிட்டத்தட்ட பேங்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னு முழுசாக நமக்கு தெரியல, நம்ம இண்டிப்பாக இன்டர்நெட்டில் படித்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இங்கே செய்தித்தாளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்தால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மீத்தோஸ் ஏஐ தளத்தால் இணைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட, இப்போது அந்த மாதிரி அது கண்டுபிடிச்சதால் அந்த மீத்தோஸை யாராச்சும் ஒரு ஹேக் பண்ணி டேட்டாஸை எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சைபர் அட்டாக் நடக்கலான்ற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஸோ இதனால் பேங்க்ஸ்லேருந்து எல்லா ஃபினான்ஷியல் செக்டர்ஸும் ரொம்ப, ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்னு இல்லை, ஹெல்த் செக்டர்ஸ் எல்லாமே, எல்லாரோட டேட்டாவும் முக்கியம் இல்லையா. ஸோ ரொம்ப பயந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க, ஃபியரில் இருக்கிறதா சொல்கிறாங்க.
ஸோ இதை பற்றி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ரீசெண்டாக. அப்போது நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கிறதுனால ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இது பண்ணுங்கள், சேஃப்டி அந்த மெஷர்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, விழிப்போடு நம்ம இருக்கணும், நல்லா இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி சொல்லி ஹையர் பண்ணி நல்ல ஒரு இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இது நீங்கள் இன்டர்நெட்டில் நல்லா தேடி படித்து பாருங்கள், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது என்னென்ன உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள்கள் தெலுங்கானாவிலிருந்து அனுப்பி வைப்பு. ஸோ இந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஸ்கை ரூட் விண்வெளி நிறுவனத்தால் விண்ணில் ஏவப்படவுள்ள விக்ரம் 1 எனும் இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள்கள் போது எக்யூப்மெண்ட்ஸ். சரியா? எக்யூப்மெண்ட்ஸை ஏற்றி சென்ற லாரியை ஸோ நம்ம வந்து விக்ரம் 1 அப்படின்ற ஒரு இது வந்து ஸ்கை ரூட் வந்து ஏவ போகிறாங்க. சரியா? தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க வந்து ஏவ போகிறாங்க. ஸோ அதுக்கான இந்த வன்பொருள்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நேற்று ஹைதராபாத்லேருந்து சதீஷ் தவான் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் சென்டருக்கு இது ஏற்றி கொண்டு போயிருக்கு. சரியா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லைக் விக்ரம் 1 வந்து புதுசாக இது ஏற்றுவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். கடந்த 2022ஆம் ஆண்டு தங்களது முதல் ராக்கெட்டை ஸ்கை ரூட் நிறுவனம் உருவாக்கியது. மிக குறுகிய காலகட்டத்தில் புவி வட்டப்பாதைக்கு ராக்கெட்டுகளை செலுத்தும் அளவுக்கு நிறுவனம் முயன்றிருப்பது மாபெரும் மைல்கல். ஓகே, ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா H1B விசாக்களை 3 ஆண்டுகள் நிறுத்தி வைக்க புதிய மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நியூஸ் இருக்குது. என்னென்னா வந்து அமெரிக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து H1B விசான்னு உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விசா. ஓகே, ஒர்க்குக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விசா தான் H1B விசா. ஸோ யாரெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்தோ மற்ற நாடுகள்லேருந்தோ அமெரிக்கா போகிறோம் அப்படின்னா H1B விசா நமக்கு தேவை. சரியா? ஸோ இப்போது இந்த விசாக்குள்ள ஒரு நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு அவங்க கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு மசோதா வந்து அவங்களுடைய அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்து ட்ரம்ப்போடைய ஒரு அறிவிப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அந்த ட்ரம்ப்பின் கட்சியை சேர்ந்த அரிசோனா மாகாண MP எலிக்ரென் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 65,000 உள்ள விசாக்களின் எண்ணிக்கை வெறும் 25,000 குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இதை வந்து கொண்டு வராங்க. ஓகே, சரி, இது ஒரு மசோதாவாக தான் இருக்குது. இது பார்ப்போம் எப்படி பெரும்பான்மை கிடைக்குது. அங்கேயும் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இதுக்கு வந்தால் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். பட் வராது மோஸ்ட்டாக அந்த மாதிரி. சரி, கடைசியாக பார்த்தோம்னா நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கும். ஸோ நம்மளுடைய நேஷ்னல் ஸ்டேட் விலங்கான நீலகிரி வரையாடு அதோட கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1031 இருந்தது 2024ஆம் ஆண்டு. 2025ஆம் ஆண்டு நம்ம எடுக்கும்போது ரெண்டாவது கணக்கெடுப்பு எடுக்கும்போது நீலகிரி வரையாடு எண்ணிக்கை வந்து 1303 இருந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான கணக்கெடுப்பு வந்து தொடங்கியிருக்கு. சரியா? ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.